தவம் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்வதி ஆற்று மண் எடுத்து அரணாரை பிடித்து வைக்கிறார். அரணாரை பிடித்து வைக்கின்றார். ஏற்று மண் எடுத்து சிவனாரை பிடித்து வைத்து அந்த சிவனாரை பிடித்து வைத்து தளவு மண் எடுத்து 300 லிங்கம் வைத்தார். 300 லிங்கம் வைக்கின்றார். தொடையிலகு மண் எடுத்து 90 லிங்கம் வைத்தார். 90 லிங்கம் செய்கின்றார். சிவ சிவா அண்ணாமலை நாதா நாளா நாதையா மாலா மாலா நாதா சரி அண்ணாமலை நாதா உண்ணாமலை பாதகா பாதகா தென்னாட்டுடைய சிவனே போற்றி 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 தென்னாட்டவர்க்கு இறைவா போற்றி இறைவா போற்றி ஓம் நமச்சிவாய வாய வாய ஓம் நமச்சிவாய ஆமோ ஆமையா ஓம் நமச்சிவாய ஆமா உருகி உருகி தவம் இருக்கிறா பார்வதி பார்வதா தேவி பகவானை பிரித்து உருகி உருகி தவம் இருக்கக்கூடிய வேளையில 8 நாள் ஆதிசக்தி பார்வதி தவம் இருக்க ஆமா இந்த பார்வதி அம்மாளுக்கு என்ன போறா பகவான் மேல பகவான் மேல ஆனா பகவானுக்கு என்ன போறா பக்கத்து வீட்டுக்காரி மேல பார்வதி மேலயா பார்வதி பகவான் நினைக்கிறாரு என்ன நினைக்கிறாரு பார்வதி ஏதோ ஒரு கோபத்துல 8 நாள் பிரிஞ்சிருன்னு சொல்லிட்டான் சரி அவ என்ன செய்யறான் ஆமோ பார்வதி சாப்பிட்டாளோ சோறு தண்ணி குடிச்சாளா தெரியலையே எட்டு போய் பார்த்துட்டு வந்துருவாங்க சரி என்று சொல்லி ஆண்டவர் சிவபெருமான் கைலாசம் தான் கடந்து தான் கடந்து அம்மையாற்றா கரையில ஆமையா பார்வதி பார்வதி சொன்னபடிக்கு என்ன பிரிச்சு 8 நாள் தவம் இருந்தியம்மா அப்பொழுது என்ன வர வேணுமோ கேளு இந்த ஈஸ்வரன் தார ஈஸ்வரனே தருகிறேன் என்ன வர கேட்டாலும் தருவீங்களா ஆமாய்யா அப்ப பார்வதி அம்மா நினைக்கிறேன் என்ன நினைக்கிறேன் ஏன் பிரிச்சு 8 நாள் இருக்க சொன்னீங்களா அப்பா இந்த உலகத்துல யாருக்கிட்ட இல்லாத வரத்தை கேட்கணும்னு நினைக்கிறேன் பேர் மட்டும் வரத்தை கேட்கணுங்களா இந்த உலகத்துல யாருக்கிட்ட இல்லாத வரம்னா அது என்ன வரம் ஒரு 3 முறை மல்லிகைப்பூ கேட்க போறாளா கேட்க போறாளா அதுதான் எல்லார்கிட்ட இருக்கு வேற எங்கதியா 2-3 புருஷன் கேட்பாளா மர்ம நான் கேட்க நடந்து கேட்டேன் மத்தியா அவங்க பொழுது என்ன கேட்பா அவ யார் உலகம் மாதாள்ல உலக மாதா தாய் அவ என்ன கேட்க போறா என்ன கேட்கின்றா ஒரு பட்டுச்சேலை கேட்பாளா கேட்கலாமோ அவ இல்லை கட்டளை கேட்க ஒரு வேலை இல்லைன்னா உலகத்துல யாருக்கிட்ட இல்லாத வரம் சரி அவ என்ன வரம் கேட்கிறா தெரியுமா என்னமா கேட்கின்றா கணவன் இல்லா கை குழந்தை கரை வேணும் கணவன் இல்லா கை குழந்தை கரை கண்டரே வேணும் ஐயா புருஷன் இல்லா ஓடி ஓடிடா எனக்கு புருஷன் இல்லா புள்ள எலி முஞ்சிடனே எனக்கு வேணும் அவன் மரம் இல்லாம பழம் கேட்பான்னு எனக்கு தெரியும். மரம் இல்லாம பழம் வருமா? கடையில வருவதற்கு பழம் எங்க இருந்து வருது? பாத்தியாதாய் மரம் இல்லாத பழம் இந்த உலகத்திலே கிடையாது. பார்வதி கேட்கிற விஷயம் எப்படி இருக்கு? புருஷன் இல்லாத புள்ள கேட்கா இந்த பையனை போய் தத்தெடுத்துட்டா போக முடியும்? 1000 பேர் மேல அதுக்கு தாய் தகப்ப வேற வேற தானே. ஆனா பார்வதி கேட்கிறா புருஷன் இல்லாத புள்ள கேட்கிறா. ஆமா கிடையாது கிடையாது. எப்படியா இருக்கு? காசிக்கு பேருக்கா கருவுண்டா இருக்கு. காசிக்கு பேருக்கா கருவுண்டா இருக்கு. இப்ப ஊசிய போடுதா உரு உண்டாகும். பிள்ளைக்கு இனிஷியல் ஊனாவா போ. சரியா வச்சுக்கோ. சரி பகவானே ஆளனில்ல ஆண் குழந்தை அடியாளுக்கு வேணும்யா. வேணும் சுவாமி. ரெண்டு பிள்ளை வந்திருக்கோம்ல சுவாமி. இருக்கா ஆன மாதிரி ஒரு பையன் அழகா ஒரு பையன் இல்லன்னு சொல்லல. மூத்த பிள்ளை விநாயக பெருமானும் தாயை போல பெண் கட்டி சந்தி சந்தியா போய் அமர்ந்திருக்கான். ஆமா குளத்தாங்கரை எங்க? ஆமா சந்தி சந்தியா மூத்த மகனா போய் அமர்ந்திருக்கிறான் சுவாமி. ஆமா இளைய பிள்ளை இருக்கிறானே வேல்முருகன். 1க்கு 2 கட்டிக்கிட்டு குண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார் என்று சொல்லி திருச்செந்தூர் எங்க? பழனிமலை எங்க? துவாரணமலை எங்க? திருமலை கோயில் எங்க? அவனோ குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரனா போய் அமர்ந்திருக்கான். ஆமோ ஆமையா. சரி கொஞ்சி விளையாட ஒரு குழந்தை வேணும். எனக்கு கொஞ்சி விளையாட ஒரு குழந்தை வேணும் சாமி. மடியில் வைத்து விளையாட ஒரு மதுரை செல்வம் வேணும் ஐயா. ஆமோ ஆமையா. பார்வதி இந்த உலகத்துல 10 மாசம் சரி ஒரு பெண்ணா பிறந்தவ மாசமா இருந்து 10 மாசம் சுமந்து பெப்பா பத்தியா. ஆமா கணவனுக்கும் மனைவிக்கும் கல்யாணம் முடிஞ்சு 10 மாசம் 300 நாள் காத்திருந்து பிறக்கக்கூடிய குழந்தையே கை இல்லாமலும் கான் இல்லாமலும் கண் குருடாகவும்
எப்படி இல்லாம பிறகு தாயும் கேட்க முடியாம ஆமா நீ 8 நாளைக்கு ஒரு பிள்ளை கேக்குறனா அந்த பிள்ளை எப்படி இருக்கும்னு நினைச்சு பாத்தியா பார்வதி என்ன சுவாமி எனக்கு வச்சே கத்திரிக்கா ஆமா ஆமா அது ஒரு காம்பவுண்ட் காம்பவுண்டு விளையாட்டு பத்தியா சரி அதுக்கு ஒரு காம்பவுண்ட் அதுக்கு ஒரு காம்பவுண்டு நம்ம வீட்டுல கிழக்கடிக்க வச்சா குளவி ரெண்டு பிடி உண்டு நீ படத்துல இப்படி கேட்கிய ஆமா பறக்கணும் இப்படி கேட்கிய பார்வதி சரி சரி பார்வதி என்ன சொன்னீங்க? 8 நாளைக்கே புருஷன் இல்லாத பிள்ளையை தாரே கண்டிப்பா அந்த பிள்ளையால சிறுமைதான் இருக்குமே தவிர பெருமை ஒருபோது ஆமா ஒருபோதும் பெருமை உன்ன தேடியே வராது பார்வதி சொல்லுறத செய் சரி. உனக்கு புருஷன் இல்லாத பிள்ளை தாரே பிள்ளை தந்தா சரி ஆண்களை கைலாசத்துக்கு போ சரி. வடக்கு கோட்டை வாசல் அந்த வடக்கு கோட்டை வாசலில 1000 கால் மண்டபம் ஓ 1000 கால் மண்டபத்துல அதிலே 32 நம்பர் தூண் ஆமா நல்ல ஞாபகத்துக்கோ 32 தற்படி அப்படி ஒரு தூண் இருக்கும் சரி. அது 32 ஆமா ஓ அங்க கரெக்டா எண்ணி அதுல தூண்டாத மணி விளக்கு சுடர் விளக்கு எரியும் சுடர் விளக்கு எரியும் போது அதுல போய் 2 காலம் வண்டி போடு சரி முந்தானை ஏந்து ஆமா முந்தானே ஏன் நீ நின்னு சொன்ன கண்ணு முடிக்குமோ கண்ணு திறந்துடாத என்னுடைய நாமத்தை மட்டுமே உச்சரித்தன்னு சொன்னா சரி. உனக்கு வெள்ளை வரம் தாரேன் என்று சொல்லி தாரன் என்று சொல்லி பகவானு சொன்ன போது பகவானு சொன்ன போது காத்தாள பார்வதியா ஆதி வெள்ளிக்கையிலே வாட்ட வாசலிலே 1000 கால் மண்டபத்தில் 32 கூடலிலே பகவான் சொன்ன சொல்படிக்கு ஆமா ஆதி வெள்ளிக்கையிலே வடக்கு கோட்டை வாசல்ல வாசலிலே 1000 கால் மண்டபத்தில் 32 தூண் சரி தூண்டாத மணி விளக்கு சுடர் விளக்கு எரியுதுல எரியக்கூடிய வேலையில அப்போ மணி விளக்கு எரியும் போது மணி விளக்கு எரியும் போது 2 காலம் வண்டி போது முந்தானையை ஏந்து வாழோ முந்தானையை ஏந்து வாழோ மூட்டுக்குள்ள பார்வதியே முந்தானே ஏந்து வாழோ பார்வதியே சொன்ன சொல்லுபடிக்கு சரி. தூண்டாத மணி விளக்குல தூண்டாத மணி விளக்குல 32 நம்பர் தூண் ஆமா 32 நம்பர் பில்டிங்ல 2 காலையும் வண்டி போட்டா சரி. கண்ணை மூடிக்க முந்தானை ஏந்துமா முந்தானே சொல்லாதியா சரி ஒழுங்கா கட்டிக்க போடுங்க நல்ல பிள்ளையா போடுங்க அரஹரா சிவசிவான்னு சொல்லி பார்வதி அவள் சரி அப்படி 2 காலையும் வண்டி போட்டு முந்தானை ஏந்தும் போது நல்ல பெரிய பிள்ளையா போடுதாய் பெரிய பிள்ளையா முந்தானைக்கு ஏத்த மாதிரி போடு ரெட்ட பிள்ளைக்காரம்பா வா நீ அப்படி கடைசினா ஏத்த அப்படி சொல்லாத சாஸ்தா கோயில் எடுத்துட்டு பிள்ளை சரி யாத்தா கும்பிட்டுட்டு போ உனக்கு எத்தனை 2 பொண்டாட்டி 4 பிள்ளைனாலும் தருவாங்க வாக்கு பொண்ணா இருக்கட்டும் தாய் பொண்டாட்டினா போதும் நானும் அதைத்தான் நினைச்சிட்டு வந்திருக்கேன் பாத்துக்கோ எப்படி? போன வருஷம் ஐயாவோட கோயிலுக்கு வந்தேன் சரி. இந்த வருஷம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கு இதுக்கு அடுத்து அடுத்த வருஷம் வரும்போது நான் போன வருஷம் இங்க இருந்தேன் நீ போன வருஷம் அங்க இருந்த நான் போன வருஷம் எங்க இருந்தேன் தெரியுமா இந்த பாட்டிமார் மாதிரி இப்படி கால் கட்டிட்டு அதுல உட்காந்துட்டு இப்ப இங்க உட்காந்துருக்கேன் நான் இப்ப அங்க இருந்து வந்திருக்கேன் ஐயாவோட கிருபை ஐயாவோட அருள் கிடைச்சிருக்கு அருள் கிடைச்சு அதே போல இந்த வருஷமும் நம்பி வந்திருக்கேன் இந்த வருஷம் இவன் நினைச்சிருக்கேன். அப்பா சாஸ்தாவே அடுத்த வருஷம் உன் கோயிலுக்கு வரும்போது சரி. ஒரே ஒரு சின்ன ஆசை நப்ப ஆசை என்ன ஆசை கேளுங்க இந்த பக்கம் 4 சேரு யாரு உட்காந்துருக்கணும் என் புஞ்சாதி 4 புஞ்சாதி என் புருஷனை பாடுறா கொண்டாடிக்கு ஸ்டைல பாடுறா அழகு பாருங்க. என் புருஷனை பாடுறாங்கணும் ஆண் பொண்டாட்டி இந்த பக்கம் 8 பிள்ளைகளும் பாய் விரிச்சு வந்துக்கணும் எட்டு கடலை கட்டு, 8 கொட்டை சிலுப்பானி கேட்கும். கதை கழுத்தா 8 பொட்ட பிள்ளைகளா இருக்கணும் பாத்துக்கோ எட்டு பொட்ட 8 பொட்ட பிள்ளைகளும் ஐ அப்பா வர அப்பா பாரு. கை தட்டிக்கிட்டே இருக்கணும் பாத்துக்கோ நான் குடம் அடிக்க எந்த பாவை ஆ? ஏன் இந்த ஆண் அப்பா பொண்டாட்டி இருக்குல்ல? இந்த அப்பா ஏன் மாட்டான் சரி அங்க யார் உட்கார்ந்திருப்பா? ஏத்தா அங்க வந்து இன்னொரு சம்சாரம் அது பக்கத்துல வச்சுக்கிட்டு சம்சாரம் கேட்குது. அது கேட்குது ஐயா கூப்பிட்டு போ. சரி உனக்கு கிடைக்கும். அப்படி கிடைச்சிருந்து சொன்னா மூத்த சம்சாரத்தோட அம்மைக்கு ஐயா கோயில ஒரு மொட்டை ஏன் பொண்டாட்டி போட்டா அழகு குறைஞ்சிருக்கும்ல சரி அப்ப பார்த்த உடனே பார்க்கின்ற வேலையில ஆண்டவன் சிவபெருமான் இந்த பார்வதிக்கு பிள்ளை வர கொடுக்க வேண்டும் என்று சொல்லி குழந்தை வரும் படுக்க வேண்டும் என்று சொல்லி ஏய், கூடாத அந்த மணி விளக்கை, மணி விளக்கை, மணி விளக்கை, மணி விளக்கை, ஊட்டினார் என்ற சிவபெருமான். போதாதே மணி விளக்கை, மணி விளக்கை, போதி மறைதான் சிவபெருமான். பிரியத்தான தொழு போதி,
பழக்க தோஷம். அப்போ பகவான் கை வைக்க போய் தான் பிள்ளை கிடைக்கும். ஆமா, பகவான் அருள் இல்லாம குழந்தையே கிடையாது. பகவான் அருள் இல்லாம புருஷன் இல்லாத பிள்ளை பூலோகத்துல இல்லை. பகவான் சரி சரி. ஆணன் இல்லாத ஆண் குழந்தை இந்த அகிலத்துல கிடையாது. அகில உலகத்திலேயும் கிடையாது ஆளு இல்லாத ஆண் குழந்தை. பகவான் வந்து கையை வச்சோடனே சரி. முத்தா 3 சுடர் பொந்து பொந்துன்னு உழுதாய். பகலம் போல 3 சுடர் பளிச்சு விழுந்துட்டு. ஆமோ அமையா. அப்ப மடி கணக்க உடனே இல்ல எனக்கு ஒரு 25 கிலோ தருவான்னு நினைக்கிறேன். 25 கிலோ இருந்தா அம்மா வயிறாது. ஒட்டா கிணமா இருக்காண்டா. பிள்ளை தீயில வந்து பிறந்த பிள்ளை. சரி. பிள்ளைய பூட்டி பிடித்தா. ஆமோ. வெயிட்டா இருக்கா இத வச்சு பார்த்தா கண்ணு விழுந்துரும். ஊர் கண்டு ஊரே என் பிள்ளைய பார்த்து போறோம். சரி. என்ன சொல்லி தூரமா தள்ளி வந்து தள்ளி வந்தல்லவா. பிள்ளையை திறந்து பார்க்கும்போது சரி. பிள்ளை எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி அம்மா இருக்கிறது? தாயே பார்வதி ஆண்டவா பகவானே ஐயோ ஐசனே பிள்ளை வரம் கேட்டதற்கு இப்படி பிடிமுண்டத்தை கொடுக்கலாமா? குடுக்கலாமா சாமி? அம்மி குழந்தைக்கு கூட அங்க இங்க இப்படி இருக்கணும் அண்ணா. மன்னவா பிள்ளைக்கு அதோட இல்லையே. வெள்ளரிக்கு அது கூட அங்க இங்க காம்பு இருக்கும். ஆமா என் பிள்ளை மொட்டு மொழுக்கடி இருக்கா. இப்படி இருக்கான். ஐயோ பிள்ளைய பார்க்கும்போது எப்படி இருக்கு? எப்படி எப்படி அம்மா இருக்கிறது? கையும் இல்லை காலும் இல்லை. முத்தமான பொருள் மூணு இல்ல. மொத்தமான பொருள். ஆமா கண்ணு இல்ல. யார் தாய் தகப்பன்னு தெரியாம போயிடும். காது இல்ல. நான் சொல்ற விஷயம் கேட்காம போயிடும். இன்னொன்னு மெயின் விஷயம் கண்ணு இல்ல. முத்தம் கொடுக்கதாய். ஆமா பெத்தவ முத்தம் கொடுக்க மாட்டா. எங்க அம்மாலாம் எனக்கு முத்தம் கொடுக்க இடமே கிடையாது. தலையில இருந்து கால் வரைக்கும் முக்கியமான பொருள் மூணு இல்ல. மூணுமே இல்ல சுவாமி. இல்ல பேச்சு இல்ல வாய் இல்ல. ஆமா மொட்டை முழுக்க அக்கு முண்டை ஆணி முண்டமா உருளலாம். ஏ பாரதி 8 நாளைக்கு பிள்ளை கேட்டா சிறுமை இருக்கும்னு சொன்னேனே கேட்டியா? சுவாமி தெரியாம கேட்டுட்டேன் சுவாமி. இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம். எல்லா பிள்ளையும் மாதிரி என் பிள்ளை வேணும். ஆமா எல்லா பிள்ளை மாதிரியா இருக்கு. இந்த குழந்தைய கொண்டு இந்த கூட்டத்துல வச்சோம்னா ஒரு ஆளு இருக்குமா? எல்லா ஆளுங்களும் ஓடி மாத்துவோம். எல்லா பிள்ளையும் மாதிரி. சரி. படத்துக்கார மாதிரி ஒரு அழகா பிள்ளையை செஞ்சு தங்க பார்ப்போம் என்று சொல்லி பாரதி சொன்ன பொழுது பார்வதி சொல்லும்போது ஆண்டவன் சிவபெருமான் பிரம்மதேவனை வரவழைத்தார். ஆமா பிரம்மபிரானை வரவழைத்து ஒரு பிள்ளை இப்படித்தான் இருக்கும்னு சொல்லி உரு பிடிக்கிறது. சரி. பிரம்மதேவனுடைய வேலை. ஓ அப்ப என்ன உருவடிச்சது பிரம்மனுடைய வேலை. ஒண்ணு மட்டும் இல்ல. சரி. எல்லா பிள்ளைகளையும் பிறவி செய்யணும்னா மூர்த்திகள் வேணும். ஆமா கண்டிப்பா மூர்த்திகள் தயவு இருந்துச்சுன்றனால ஒரு குழந்தையை பிறவி செய்ய முடியும். மகா பிரம்மா விஷ்ணு. மகா பிரம்மா விஷ்ணு இந்த மும்மூர்த்திகள் வேணும். ஆமா. சரி. பிரம்மன் வந்து உருவடித்தார். உருவடிக்கின்றான். பகவான் ஒளி கொடுத்து ஒளி கொடுத்து கண்ணபிரான் கண்ணுக்குள் ஒளி கொடுத்து சரி. பிள்ளைக்கு கொஞ்சம் கருத்தையும் கொடுத்தார். சபாஷ். இப்போ என் பிள்ளை என்ன அழகா இருக்கான். ஆறு பிள்ளை ஆறு பிள்ளை இது சிரிப்ப பாத்தியம். சரி எனக்கு நல்ல ஒரு பிள்ளை கொடுத்துட்டீங்க. ஆமா அவன் என் பிள்ளைக்கு பெயர் கொடுக்கணும். ஆமா என் குழந்தைக்கு பேர் கொடுக்கணுமே சுவாமி என்று சொல்லி ஆசைக்கு வாரதா தேவி கேட்டபொழுது தேவியானவள் கேட்கும்போது ஆண்டவன் சிவபெருமான் எப்படி பெயர் கொடுக்கிறாரோனா எவ்விதமாக ஆவிர் கொடுக்கின்றார். நீ முண்டமாக கிடந்து உண்டதாலே மாயாண்டி
ஆமா தாயாகப்பட்ட பார்வதியானவள் பார்த்து பார்த்து வளர்க்கின்றாள். பிள்ளைக்கு பேர் கொடுத்தாச்சு. 3 சுடர் வந்து விழுந்தது. 3 பேர் கொடுத்த மாயாண்டி சுடலையே. மாயாண்டி சுடலையே. பார்வதி அம்மா தாளாட்டி வளர்க்கிறையா. ஆம்போ. அந்த காலத்துலலாம் சரி. நேரத்துல வேலம்மா ஆச்சி தாளாட்டுறான்னா. சரி. கீழத்துல இருக்க சுப்பையானோட தூங்கிடுவாங்க. ஏன்னா அவங்க முன்னால் லவ்வர் அவங்க. இல்ல. சரி. செப்பனி. எப்படி? செப்பனி. அதான் தெரியும். அப்படி இல்லையா? எனக்கு தெரியுமா? தாளாட்டவள இனிமையா இருந்திருக்கு. ஓ தாளாட்டவள இனிமையா இருந்திருக்கு. அப்படி அந்த காலத்துல தாளாட்டி இருக்கா. ஆனா தாளாட்டு சொன்னா அது எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? ஒரு காதை பொத்திக்கிட்டு ராரீராரோ ராரீராரோ எப்படி? அப்படி இல்லையா? அப்போ தாளாட்டு கிடையாது. அப்போ எங்க ஆச்சுன்னா இப்படிதான் தாய் தாளாட்டு பாடுனா. எங்க அம்மா தத்து கொடுத்துட்டா எங்க பாட்டிட்ட. ஆமா நான் வளர்ந்தது பேசுனது எல்லாமே எங்க பாட்டிட்ட தான். ஆமா அமையா பாட்டி லேட்டோஜன் கொடுத்து வளர்த்துருக்காங்க. ஆமா சரி. அப்ப பார்வதி தாளாட்டி ரோராட்டி வளர்க்கிறா தெரியுமா? எப்படி அம்மா வளர்க்கின்றா? அவனும் அழகா இருக்கு. வடக்கே நிலவடிக்க ஆமா வாழை மர காத்தடிக்க. சரி. வாழை மர காத்துல என் வான் மயிலே நீ உறங்கப்பா. அதேங்கப்பா அந்த வார்த்தையை கேட்டியா? அந்த வார்த்தையை கேட்டோடனே பிள்ளைக்கு அவ்வளவு அழகா தூக்கம் வந்துடும். எங்க மைனி எங்க அண்ணன் பிள்ளைய போட்டு எப்படி தாளாட்டுவா தெரியுமா? தொட்டில தூக்கி பிள்ளைய போட்டுக்கிடுவா. தொட்டில போட்டுக்கிட்டா தாத்தா 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 தூக்கு 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 அப்படின்னு வர நாய் வந்து நிக்கி யாரை கூப்பிடுறானே தெரியல. ஆமா அவ்வளவு அழகா தாளாட்டு பாடுறா இப்போ உள்ளவா. அதே இன்னொரு பாட்டு ரிங்டோன் வச்சிருக்காதா? பிள்ளைக்கு தாளாட்டு பாடணும்னு சொன்னா தாளாட்டு பாட போறது கிடையாது. செல்ல எடுக்க வேண்டியது, மொபைல் எடுக்க வேண்டியது, யூடியூப்ல போய் சர்ச் பண்ண வேண்டியது. அப்படி ஒரு பாட்டை சர்ச் பண்ணி வச்சுக்கா பாத்துக்கோ. இல்ல அழுதுன்னு சொன்னாலே உள்ள தூக்கி போட்டுருதா, தொட்டில போட்டுருதா. அவ்வளவு அழகாக பாட்டை கேட்டுக்கிட்டே தூங்கிடுது. எந்த பாட்டுன்னு கேட்க மாட்டீங்களா? வேண்டாமா? சரி சரி. அப்போ மாயாண்டி சொடலையே ஆமையோ ரேஷன் கடையில சேலையில தூங்குறாங்க. சரி. மாயாண்டி அப்படியா? மையான காத்தவ எதுல தூங்குறான்? மாணிக்க கைலாசத்துல தங்க தொட்டில தூங்குறான். தங்க தொட்டில தூங்குகின்றான். அவர் யாரு? கடவுள் பிள்ளை சொடலை. அவன் ஈசன் மகன் சொடலை அல்லவா? நமக்கு ரேஷன் கடை சேலை கிடைக்கவே பெருசா இருந்துச்சு. அது வாங்குறதுக்கு எவ்வளவு நேரம் வரிசையில நிக்க வேண்டியிருக்கு. அதுவும் தர மாட்டேங்காங்க, கிழிச்சு தான் தராங்க. நீ வேணா உன் பிள்ளைக்கு தங்க தொட்டில போடு. கண்டிப்பா 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 கொடுக்கணும். அப்ப மாயாண்டி சொடலை என் தாயார் கொண்ட பார்வதி தாளாட்டும் போது தாளாட்டக்கூடிய வேளையிலே மாயாண்டி நல்ல பார்வதி பார்த்தா. என்ன செய்கிறான்? என்னைக்கு நம்ம
சத்தமும் சரி. நம்ம ரெண்டு பேரும் விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம ரெண்டு பேருக்கு இறஞ்சல இந்த பிள்ளையா தான் இருக்கு. அப்படி ஏன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இறஞ்சல இந்த பிள்ளை ஏன்னா தானே. அந்த பிள்ளைங்க தூங்கக்கூடிய நேரம் தான் அம்மா அப்பாவுக்கு ரெஸ்ட் கிடைக்குமா? கண்டிப்பா கண்டிப்பா அதுவும் கண்டிப்பா. அம்மாவுக்கு அப்பதான் ரெஸ்ட் ஏன்னா கிடைக்கும். பாம்பளுக்கு மம்மட்டி எடுத்துட்டு குளத்தலைக்கு போற பத்தியா. இல்லையா பிள்ளை பெட்டு பார்த்து தெரியும். ஓ ஏத்தா யார் தாய் சொன்னா? முட்டை விடுற கோழிக்கு தான் பிட்டி வலி தெரியும். எங்க பாட்டிக்கு பாட்டி இருக்காள வயக்காட்டுக்கு களவட்ட போனான்னு சொன்னா அங்க ஒரு குழந்தை, அங்க ஒரு பிள்ளை பனைமரத்துல கை பயணி காய்க்க போனான்னு சொன்னா அங்க ஒரு குழந்தை. அங்க ஒரு பிள்ளை இப்போ உள்ள 10 மாசம் பெட்ரெஸ்ட் பெட்ரெஸ்ட் பெட்ரெஸ்ட். அதுல வேற யாருமே எப்ப எப்போ ரிப்போர்ட் பாப்பா. ஐயோ எப்படா வீட்டுல படுத்து வரலாம் பாப்பா. மாமியார் தொல்லை வேற மாமியார் இல்ல டாக்டர் மாமியார் தொல்லையா? மாமியால தான் இந்த பாதகத்தை சொல்ல போறதான்னு கேள்விப்பட்டேன். அப்படின்னு சரி அப்படி இருக்கக்கூடிய நேரம் இருக்கக்கூடிய நேரம் அப்போ மாயாண்டி சொல்லல தூங்கி கொண்டு இருக்கும்போது அவர் தூங்கி கொண்டிருக்கும் போது பார்வதி சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? நம்ம சோவி பரத்தி சொக்கட்ட விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு, சரி. நம்ம ரெண்டு பேரும் போய் விளையாடுவோம், நம்ம ரெண்டு பேரும் போமா? உள்ள தூங்கட்டும் சரி. அப்படின்னு மாயாண்டியை தூங்க போட்டுட்டு ஆமா, ஆமையா. பார்வதி பகவானும் சோவி பரத்தி சொக்கட்ட விளையாடுறாங்க. இரு